ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஜேவி ஃபேமிலி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்று வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு பொடி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாம்பார் பொடி தேவையான பொருள் எல்லாமே சீரகம், சோம்பு, விரலி மஞ்சள், கடலைப்பருப்பு, அரிசி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அது மல்லி, இது காஞ்ச மிளகா, சாய் மிளகா பாதி, நல்ல மிளகா பாதி, அப்படி சொல்லி எடுத்துருந்தேன். ஈக்குவலாக ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எடுத்து வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடுகு தான் வறுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு கடுகு சும்மா லைட்டாக பொரியிற இதில் எடுத்துட்டேன். சோம்பு நல்லா செவந்து வர்ற அளவில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொன்றுமே வறுத்து தான் எடுத்தேன். புழுங்க அரிசி நான் ஒரு அரைப்படி உலக்கில் ஒரு உலக்கு போட்டிருந்தேன். அப்புறம் அவங்க அத்தை கூப்பிட்டு இல்லை 2 உலக்கு போடு அப்படின்னாங்க. மறுபடியும் 2 உலக்கு போட்டு வறுத்துட்டு இருந்தேன். அது எதுக்குன்னா வெந்தயம் போட்டு வறுத்துட்ருக்கேன். அரிசி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கும். குழம்பு வைக்கும்போது தண்ணியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக. அடுத்ததாக உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுமே வறுத்து ஆற வச்சுட்டு மேலே போய் காய வைக்கணும். அடுத்ததாக இதில் விரலி மஞ்சளும் பட்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வறுத்து தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்ததாக மல்லி. ஒவ்வொன்றுலையுமே வறுக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்தோம்னா அந்த இது இருக்காது. மிளகா வறுக்கும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு நெடி வரும். ஏன்னா அந்த தும்மல் எல்லாம் சளியெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்க வேண்டியதான். மிளகு வீட்லேயே இருக்குது, கருவேப்பிலை உடச்சிட்டு கொடுத்தாங்க. அதை நல்லா கழுவிட்டு உருவி அதையும் நல்லா வறுத்து எல்லாமே ஒரு சூடு பண்ணி எடுத்தது தான். மிளகாலேருந்து மல்லியிலேருந்து கருவேப்பிலை எல்லாமே எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடியில் காய வச்சுட்டு இருந்தேன். நல்லா வெயில் அடிச்சிச்சு. அதனால் ஒரு நாளே நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் பத்தாது அப்படின்ட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிறோம். பூசாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் 10 மாதத்துக்கு மேலே மிளகா அப்படி வச்சுருப்போம் இல்லைங்களா. அதனால் சரி ஓகேன்ட்டு 2வது நாளும் சேர்த்து காய வச்சுக்கிட்டு இருந்தேன். 2வது நாள் பார்த்தேன் நல்லா காஞ்சிருச்சு. மிளகாலாம் உடச்சி பார்த்தம்போது சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். சாக்கில் நல்லா இது அப்படியே முழுசாக போடக்கூடாது. 1-2 உடச்சி அப்புறம் தான் போடணும். ஏன்னா மிஷினில் போடணும்ல, அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல. அதுக்காக 1-2 உடச்சி கொடுத்தேன் மிளகாவை. மசாலா எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கடைக்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க அரைச்சி கொடுத்து விட்டாங்க எனக்கு. இந்த சாக்கில் ஃபுல்லாகவே மிளகா, இது மசாலா, அடுத்ததாக கருவேப்பிலை எல்லாமே கொடுத்து விட்டு இந்த பக்கெட்டில் ஒரு பக்கெட் மிளகா அப்படி வச்சுருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெட்டிஸாக அழகாக இருக்குன்னு. குழம்பு பொடி நான் வருஷம் 10 மாதத்துக்கு ஒருக்கா 14 மாதத்துக்கு ஒருக்கா நான் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. நான் வறுத்து அரைச்சிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.